அல்லாஹு தாலா அருள்மறையிலே தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கின்ற ரப்பு அல்லாஹுவாக இருக்கின்றான். தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ரப்புல் ஆலமீன் என்றும், தன்னுடைய ஹபீபு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அவர்கள் ரஹ்மத்தல் ஆலமீனாக இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் ரட்சகன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்தினுடைய அருளாக இருக்கின்றார்கள். பெருமானார் அவர்கள் பிறந்தது முதல் 63 வயது வரை இந்த பூ உலகத்திலே வாழும் அந்த இடமெல்லாம் அல்லாஹு தாலா செல்வ செழிப்பாக ரஹ்மத்தானதாக பரக்கத்தானதாக ஆக்கி வைத்தான். கிபி 571 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அல்லது 22 ஹிஜ்ரத்துக்கு முன்பு 53 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரபியுல் அவ்வல் திங்களிலே 12ஆம் தேதியிலே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்தார்கள். எப்பொழுது ஆமினா அம்மா அவர்களுடைய வயிற்றில் பெருமானார் அவர்கள் கருவுற்று அவர்கள் சுமக்க ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்தே ஆமினா அம்மா அவர்கள் சொன்னார்கள், மலக்குகளுடைய சுப செய்திகளும் ஒளிமயத்தால் அந்த பகுதி நிரம்பி இருந்தது என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கும் பெருமானார் அவர்கள் பிறந்த வீடை நாம் பார்க்கலாம். சஃபா மர்வா அவனுடைய தொங்கோட்டம் போடும் பொழுது மர்வா முடிவிலே இருந்து நாம் வெளியே சென்றால் ஒரு மக்தப் லைப்ரரி இருக்கும். அங்கே மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பெருமான் அவர்கள் பிறந்த வீட்டை நாம் பார்க்கலாம். அதை லைப்ரரியா வச்சிருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் அந்த லைப்ரரியில போய் ஆட்சிகள் எல்லாம் உள்ள போய் நம்மலாம் போய் பார்த்துருக்கிறோம். எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறோமோ அந்த மொழியினுடைய குரானை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாளுக்கு நாள் அந்த பெருமானார் அவர்கள் பிறந்த அந்த விசேஷமான வீடு. ஏன்னா ஒரு இடத்துல மலக்குமார்கள் இந்த உலகத்துல வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அது கியாமத்து நாள் வரைக்கும் அந்த இடம் பரிசுத்தமான இடமாகத்தான் இருக்கும். பத்ர்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா மலக்குகள் இறங்கிய மலையை பார்க்கலாம். ஜபலுல் மலாயிகா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜரிச்சு வைக்கப்பட்ட மண்ணு மாதிரி இன்னும் சுத்தமா இருக்கும். 5000 மலக்குகள் அங்கே இறங்கிய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஜபலுல் மலாயிகா பத்ருக்கு பக்கத்துல பத்ர்ல போய் பார்க்கிறோம். அப்ப அந்த மலக்குகள் வந்த இடம் இன்னைக்கும் பரிசுத்தமா இருக்கு. அந்த மாதிரி ஆமினா அம்மா பெருமானார் அவர்களை வயிற்றிலே எப்பொழுது சுமக்க ஆரம்பிச்சார்களோ அன்றிலிருந்து அந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான மலக்குகள் செல்கிறார்கள் அல்லவா, அதனுடைய பரக்கத்தை கொண்டு அங்க ஒளிமயமால் நிரப்பப்பட்டது. எனவே அந்த இடம் சிறப்புக்குரிய இடம் சொல்லி ஆஜிகள்னா கூட்டம் கட்டுக்கடங்காம என்ன செய்யாங்க போக ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு கொரோனாவுக்கு முன்பதாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 இருந்து அந்த மக்தபை அடைச்சிட்டாங்க. சுத்தமாக அடைச்சி யாரும் உள்ள அலோடு கிடையாதுன்னு சொல்லி பெரிய பேரிகேட் வச்சு இது பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்தோனேஷியா, மலேசியா இங்கிருந்து செல்லக்கூடிய சிலர்கள் பெருமானார் அவருடைய வீட்டை பார்க்க வேண்டும் என்பதற்காக செல்கிறார்கள். அதை நோக்கி அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி துஆ செய்கிறார்கள். அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள். அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை அங்கே சென்று பார்ப்பதும் அதை கொண்டு துஆ கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று குர்ஆனுடைய கருத்துல இருக்கு. இப்போ சமீபத்தில் என்ன சவுதி அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறான்னு சொன்னா சல்மான் ஆட்சியாளர், அதாவது இந்த ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்கு எந்த ஆதாரம் கிடையாது, இங்க யாரும் வராதிங்க, இங்க ரசூலுல்லாஹ் பிறந்ததாக எந்த தகவலும் இல்லைன்னு சொல்லி சமீபத்தில் 1 வருஷம் 2 வருஷமா அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்றான். ஆண்டா இத்தனை வருஷமா ரசூலுல்லாஹ் பிறந்த வீடு, அப்போ நீ என்ன சவுதி அரசாங்கம் இத்தனை 100 வருஷமா பொய் சொல்லிட்டு இருந்தியா இங்க ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னு? அந்த மாதிரி மாற்றப்பட்டது. ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம், தவாஃபிலே ஆயிரக்கணக்கான கூட்டங்கள், சஈலே ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் என்று ஒரு புறம் இருக்க அங்கும் பல மக்கள் கூட ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அப்போ பெருமானார் அவர்கள் ரபியுல் அவ்வல் திங்கள் 12 திங்கட்கிழமை அதிகாலையில் தஹஜ்ஜுத்துடைய நேரத்திலே பிறக்கிறார்கள். பிறக்கும் பொழுது பல அதிசயங்கள் உலகத்திலே நடந்தது. கிஸ்ராவுடைய கோட்டைகள், கிறிஸ்தவர்களுடைய கோட்டைகள் எல்லாம் அதிர ஆரம்பிச்சன. பல ஆண்டுகளாக அணையா நெருப்பு என்று சொல்லக்கூடிய நெருப்பு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மஜூசிகளுடைய நெருப்பு, அணையா விளக்கு என்று சொல்லப்பட்ட அந்த நெருப்பு ரசூலுல்லாஹ் பிறந்ததோடு அணைஞ்சு போச்சு. இப்படி பல அதிசயங்களை கொண்டு பெருமானார் அவர்கள் பிறக்கிறார்கள். மக்கத்திலே பிறந்த பெருமானார் அவர்கள் கத்னா செய்யப்பட்டவர்களாக பிறக்கிறார்கள். சஜிதா செய்த வண்ணமாக கஅபாவை முன்னோக்கி பிறக்கப்பட்ட அதிசய குழந்தை. பொதுவாக குழந்தை பிறந்தால் உடல் மேனியெல்லாம் நஜீஸாக அசுத்தமாக இருக்கும், அதை சுத்தம் செய்வார்கள். ஆனால் எந்த ஒரு அசுத்தம் இல்லாமல் அப்பழுக்கற்ற பரிசுத்தமாக நபிகள் நாயகம் பிறக்கிறார்கள். மக்கா நகர மக்களே பெண்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். என்ன ஒரு அதிசய குழந்தை, மேனியெங்கும் மனம் வீசும் குழந்தையாக, மேனியெங்கும் எந்த ஒரு நஜீஸும் படாத ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை இருந்தாலும் நாம் குளிப்பாட்டி தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பெண்கள் எல்லாம் சுத்தம் செய்யும் பொழுது அங்கே அரபிகள் எல்லாம் ஒரு கவிதை படிச்சிருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் பிறந்த அந்த குழந்தையை தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்யும் பொழுது அந்த அரபுல மக்கள் படித்த அந்த கவிதை, உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் தண்ணீர் சுத்தம் செய்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் தண்ணீர் சுத்தம் செய்கிறது, வாழ்க்கையில் ஒரு நாள் மட்டும்
நபி பெருமானார் அவர்களை குளிப்பாட்டுவதன் மூலமாக தண்ணீர் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொண்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை தண்ணீர் சுத்தம் செய்யலாம், ஆனால் தண்ணீர் தன்னைத்தானே சுத்தப்படுத்தக்கூடிய சூழல் எப்பொழுது வரும் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேனியின் மீது படும் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த வாக்கியத்தை தண்ணீருக்கு கொடுத்திருக்கின்றான். எந்த தண்ணீர் எல்லாம் பெருமானாருடைய உடலில் படுகின்றதோ அதன் மூலமாக தண்ணீர் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொண்டது என்ற அந்த வரலாற்றை ஆரம்பிக்கின்றார்கள். பொதுவாக மக்காவில் ஒரு வழக்கம் இருந்தது. பிறக்கப்பட்ட குழந்தை, மக்காவை சுற்றி ஒரு 10 லட்சம் பாப்புலேஷன் அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ரசூல்லா பிறக்கும் போது ஒரு 10 லட்சம் பாப்புலேஷன் மக்காவை சுற்றி வந்திருக்கிறார்கள். அப்போ அங்க பிறக்கப்படக்கூடிய குழந்தை, அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மக்கா என்பது ஒரு டவுன், சிட்டி, சுட்டு வட்டார கிராமத்துக்கெல்லாம் ஒரு தலைநகரமாக மக்கா விளங்கியது. என்றாலும் அந்த ஊர்ல ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, மக்காவில் அந்த காலத்திலே இருக்குது, அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். என்னன்னு சொன்னா, பிறந்த குழந்தை சிட்டியில வளர்றதை விட கிராமப்புறத்துல வளர்வது ஆரோக்கியமானது. கிராமப்புறத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சியும் அதனுடைய உருவாக்கமும் நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருக்கு. எனவே தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மக்காவில் வாரம் ஒரு நாள் ஒரு சந்தை நடக்கும். அந்த சந்தையில என்னன்னு சொன்னா, பால்குடி தாய்மார்கள் என்ன செய்வாங்க, வாடகை தாய்மார்கள் அந்த பஜாரிலே வந்து நிற்பார்கள். அந்த திறக்கப்படக்கூடிய அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கிராமத்துக்கு தத்து எடுத்துட்டு 2 வருஷம் கான்ட்ராக்ட் ஃபீடிங் உமன் மில்க், அதாவது மதர் மில்க், தாய்குடி பால்குடிக்காக அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கான்ட்ராக்டின் அடிப்படையில் அந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டு போய் அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்ந்து கிராமப்புறத்தில் வளர்ப்பாங்க. இப்படியாக தான் இருந்தது. அப்போ பெருமானார் அவர்களும் பிறந்தது நேரத்தில் பல குழந்தைகள் பிறந்திருக்கிறது. எல்லாம் வசதி படைத்த சில குழந்தைகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, 2 வருஷம் கான்ட்ராக்ட்ல தாய்ப்பால் கொடுத்து வளர்ப்பதற்காக தத்தெடுத்து கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குழந்தை பருவத்திலே யாரும் முன்வரவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, பஜார்ல பேசிக்கிட்டாங்க அந்த பால்குடி தாய்மார்களுக்கு மத்தியில, ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கான், ஒரு அதிசய குழந்தையா இருக்கு, ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடி தந்தை இல்ல, இறந்துட்டாரு, சிங்கிள் பேரண்ட் தான், தாய் மட்டும்தான். எனவே அங்கிருந்து நிறைய காசுகள் நமக்கு வாடகை வராது. எனவே அந்த குழந்தையை வாங்குறதுக்கு யாருமே முற்படல. மற்ற உயர் ஜாதி என்று சொல்லக்கூடிய பணக்காரத்து குழந்தைகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, டிமாண்டின் அடிப்படையில் வாங்கிட்டாங்க. இப்படியாக பெருமானார் அவர்கள் குழந்தையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு வந்து தந்தை இல்லை என்ற அடிப்படையில் எல்லாருமே ஒரு பெருசா அந்த குழந்தையை வாங்கணும்னு ஆர்வப்படாத போது, எல்லா வந்திருக்கக்கூடிய எல்லா ஃபீடிங் தாய்மார்களுக்கும் குழந்தை கிடைக்க ஹலீமத்து சாதியா அந்த கூட்டத்தில் அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, ரொம்ப பலகீனமான முதுகும் தோலுமாக எலும்பும் தோலுமாக ரொம்ப மெல்லிய உருவங்கள் கொண்ட அவரும் அவருடைய மனைவி அந்த அம்மாவுடைய கணவன் சாதியா ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வந்திருக்கிறாங்க. ஆனா அவர்களிடத்திலையும் யாரும் குழந்தையை ஒப்படைக்க விரும்பல. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுடைய உடல்நிலையும் அப்படி இருக்கு, கணவரும் ரொம்ப பலகீனமா இருக்கிறாரு. வந்திருக்கக்கூடியதும் கிழட்டு கழுதையில வந்திருக்கிறாங்க. இப்ப சொல்ல போனா எல்லாரும் வந்து ஒரு கார்ல வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பாசையில சொல்ல போனா எல்லாரும் ஒரு சஃபாரில வந்திருக்கிறாங்க, ஒரு இனோவா கார்ல வந்திருக்காங்க. அவங்க இடத்துல பிள்ளைகளை ஒப்படைக்கும் போது டிவிஎஸ் ஸ்டாம்ப்ல வந்தவங்க கிட்ட யாரும் ஒப்படைப்பாங்களா? டிவிஎஸ் ஸ்டாம்ப் மாதிரி அந்த அம்மா ஒரு பழைய ஒரு கிழட்டு பெண் கழுதை, அதுவும் கோவேரி கழுதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா அது ரொம்ப ஸ்லோவா வந்திருக்கிறாங்க. மார்க்கெட் டைம்ல வந்து 10 மணில இருந்து 12 மணி மார்க்கெட்னு சொன்னா அந்த அம்மா வந்தது, ஏன்னா அந்த கோவேரி கழுதையுடைய வேகம் அவ்வளவுதான் இருக்கும், அதுல வந்திருக்கிறாங்க. கடைசியா வந்தபோது ஏதாவது குழந்தை கிடைக்குமான்னு பார்த்தா, அங்கே யாரும் விரும்பாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த முஹம்மதுடைய குழந்தை இருக்கிறது. சரி, வர வரை இல்ல, அந்த குழந்தைக்கும் தந்தை இல்ல, நமக்கும் பலகீனமா இருக்கிறோம்னு சொல்லி அந்த குழந்தையை அல்லாஹ், அப்படிப்பட்ட வாக்கியத்தை ஹலீமா அம்மையார் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். குழந்தையை வாங்குகிறார்கள், வாங்கிவிட்டு கழுதையில் ஏறி உட்காருகிறார்கள். பெருமானார் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? ரஹ்மத். ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் போறாங்களோ அதெல்லாம் ரஹ்மத். பெருமானார் அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அதெல்லாம் பரக்கத். வருஷம் நம்ம பேசுறது தான். ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் ஒரு மேராஜுடைய பயணம் மேற்கொண்டார்கள் அல்லவா? இந்த மேராஜ் பயணத்தை மட்டுமே வைத்து ஒருத்தர் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கிறார், PhD. அதை மட்டும் ஆய்வு செஞ்சு ஃப்ரம் மக்கா டு பலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ், ஜோர்டான், லெபனான், இந்த நாடுகளை எல்லாம் அவர் ஆய்வு செய்து, நபிகள் நாயகம் கால் தரங்கள் எங்கெல்லாம் அவர்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் கனிம வளங்களை அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அவர் ஆய்வு செய்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அதெல்லாம் பரக்கத். பெருமானார் அவர்களுடைய பெயரை சொல்லப்பட்டு எங்கெல்லாம் மஜ்லிஸ் நடக்கிறதோ அங்கெல்லாம் பரக்கத் அப்படின்றத நிறைய இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வாங்குறவங்க அந்த அம்மாவுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ஓடாத டிவிஎஸ் சாம்ப் என்று சொல்லக்கூடிய பெண் அந்த கோவேரி கழுதைக்கு அல்லாஹ் ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்றான். எல்லாரும் வாங்கிட்டு டாடா சஃபாரியில இன்னோவா மாதிரி கார்கள்ல 80, 100 வேகமா போகும்போது எங்க போறாங்கன்னா, பனு சாதியா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் அந்த ஊர். ரசூலுல்லாஹ் 5 வயசு வரைக்கும் அங்கதான் வந்திருக்கிறாங்க. தாயிஃப் போகக்கூடிய ஜியாரத் செல்லக்கூடியவர்கள் அங்கே செல்வதில்லை.
ஒரு தடவை நம்ம போகும்பொழுது ஒரு பாகிஸ்தான் டிரைவர் அவருக்கு கூட ஒரு 20 ரியால் எல்லா ஹாஜிகளும் கொடுத்தனால நாங்கள் கூட்டு போனார். அது பார்க்க வேண்டிய இடம், பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. தாயிஃப்ல இருந்து பனு சாதியா என்று சொல்லக்கூடிய சாதியாவுடைய கோத்திரத்தை சார்ந்த அலிமா அம்மா அவர்களும் அந்த கோத்திரத்தார்கள் வாழப்பட்ட ஒரு ஊர். ஒரு மலைக்கு மேல இருக்கு, ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும். மலைக்கு மேலே சென்றால் அங்கதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. மக்காவில இருந்து சுமார் 250-300 கிலோமீட்டர் வரும் என்று நினைக்கின்றேன். அந்த காலத்துல எப்படி போயிருப்பாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வை வாங்கிட்டு அந்த கோவேரி கழுதையில் அமர்ந்ததற்கு பிறகு அந்த கோவேரி கழுதைக்கு அல்லாஹ் உத்வேகத்தை கொடுக்கின்றான். ஹலீமா அம்மா அவர்களுக்கு அல்லாஹ் பால் சுரக்க செய்கின்றான். மிகப்பெரிய ஒரு கராமத்துகள் அங்கே நடக்கின்றது. ஏனென்றால் பெருமானார் அவர்களை வந்த பரக்கத்தை கொண்டு வேகமா கழுத போகுது. இவங்களுக்கு முன்னாடி புறப்பட்டவங்களை எல்லாத்தையும் பீட் பண்ணி ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இந்த கிழட்டு கழுத டிவிஎஸ் சாம்பு இன்னோவாவை ஓவர்டேக் பண்ணிட்டு போனா எப்படிங்க இருக்கும்? எல்லாம் நம்ம பாஷையில சொல்றேன். இந்த மாதிரி வேகமா போறதை பார்த்தோம்னா ஆச்சரியம். ஹலீமா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை கோவேரி கழுதையில் ஏற்றி வைத்தவுடன் கோவேரி கழுதைக்கு அல்லாஹ் உத்வேகத்தை கொடுத்தான். நான் கையில் வாங்கியதற்கு பிறகு எனக்கு ஒரு அல்லாஹ் சக்தியை கொடுத்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்ற ரஹ்மத்துல்லில் ஆலமீன், நபிகள் நாயகம் ரஹமத்து பரக்கத்துன்ற அல்லாஹ். வாங்கிட்டு ஊருக்கு போனா பஞ்ச காலங்களாக பஞ்சத்தை கொண்டுதான் நாங்களே பால்குடி தாய்மார்கள் வாடகைக்கு பிள்ளைகளை எடுத்து அதுல மாசம் காசை வாங்கி சாப்பிடக்கூடிய வறுமை ஏற்பட்டது. அக்ரிகல்ச்சர் கிடையாது. அந்த மாதிரி ஊருக்கு ரசூலுல்லாஹ்வை கொண்டு போன உடனே அந்த ஊரை அல்லாஹ் தஆலா செழிப்படைய செய்கின்றான். பெருமானார் அவர்கள் ஓடி ஆடிய சிறப்பான அந்த ஊர் பார்க்க வேண்டிய ஒரு தாயிஃப் பக்கத்துல பனு சாதியா என்று சொல்லக்கூடிய ஊர். 2 வருஷம் ரசூலுல்லாஹ் அங்கே ஓடி ஆடி விளையாடுகிறார்கள். ஹலீமா அம்மாயாருடைய அரவணைப்பில் இருக்கிறார்கள். 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. மக்காவுக்கு கொண்டு போய் திருப்பி கொடுக்கணும். கொடுத்தா இந்த ஊரில் இருக்கக்கூடிய வளங்கள் மீண்டும் என்ன செய்யும், பழைய நிலைமைக்கு வந்துருமே. இந்த வளமான குழந்தை எப்படி கொடுக்கறது, இந்த பரக்கத்தான குழந்தை எப்படி கொண்டு போய் கொடுக்கறது, மனம் இல்லாம மக்காவுக்கு வராங்க. வந்தா மக்காவில் ஒரு நோய் தொற்று ஏற்பட்ட காரணத்தினால இப்போ இந்த குழந்தையை ஒப்படைக்க வேணாம், இந்த குழந்தை இப்போ இருந்தால் அந்த நோய்க்கு உள்ளாக்கப்பட வாய்ப்பு இருக்கு, இன்னும் ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்டை அக்ரிமெண்ட் பண்ணி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுல இந்த அம்மாவுக்கு சந்தோஷம், ரெட்டிப்பு சந்தோஷம். அந்த ஊருக்கு அல்லாஹ் தஆலா மீண்டும் ரசூலுல்லாஹ் கூட்டு போறான். அப்பொழுது 4 வயது 5 வயது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆகுது. ஓடி ஆடி விளையாடக்கூடிய பருவம். பனு சாதியா என்ற அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஓடி ஆடிய பழமை மாறாம அப்படியே இருக்குங்க. மக்கா கூட எல்லாம் பில்டிங்லாம் மாதிரி பழமை மாறிடுச்சு. அந்த ஊருக்கு போனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்சா போங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் விளையாடிட்டு இருக்கும்போது பிள்ளைகளோட அலிமா அம்மாவுடைய பிள்ளைகளோட சேர்ந்து ரசூலுல்லாஹ் 4 வயசாச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே திடீரென்று ஒரு 3-4 உருவங்களை கொண்ட சிலர்கள் ரசூலுல்லாஹ் உண்டு கட்டா தூக்கிட்டு போய் மயக்க முறை செய்கிறார்கள். இதை பார்த்தவொன்னா பிள்ளைகள்லாம் பயந்து முகம்மதை யாரோ கடத்தி விட்டார்கள் என்று சொல்ல, அந்த நேரத்தில் தான் வானவர் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இருதயத்தை வெளியே எடுத்து மிம்மாஇ ஸம்ஸம கான கஸ்லு சுதூரிஹி வலி ஸம்ஸம ஷரஃபுல் ஜஸீமு பிமுஸ்னதி. ஜம்சம் நீர் என்பது அதற்குண்டான சிறப்பு என்பது நாயகத்தினுடைய இருதயத்தை கழுவுவதன் மூலமாக அல்லாஹ் ஜம்சமுக்கு பரக்கத்தை செய்தான் அப்படின்னு சொல்லி பூஸ்ரீமாம் அவர்கள் பாடுவார்கள். ஜம்சம் நீரை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கல்பை ஆபரேஷன் செய்யறாங்க. அந்த ஆபரேஷன் செஞ்ச இடத்தை இன்னைக்கும் போய் பார்க்கலாம். அந்த பனு சாதியான்ற அந்த கோத்திரத்துல போனா என்ன செய்யறாங்க, எல்லாம் அந்த ஊரு ரசூலுல்லாஹ்வை கூட்டு போயிட்டாங்க, யாரோ குண்டு கட்டாக தூக்கிட்டு சென்று விட்டார்கள். மயக்கமுற்ற ரசூலுல்லாஹ் கிடக்குறாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்குது. எல்லாரும் இந்த செய்தியை பேசுவதற்காக அங்கே சென்றார்கள். அதுக்குள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆபரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. வந்து அலிமா அம்மா பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரகாசமான முகம், சிரிக்கக்கூடிய அந்த காட்சியை ஊர் மக்கள் எல்லாம் கண்டு மெய்மறந்து ரசித்தார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுத்தான். அந்த இடம் இன்னும் அந்த மண்ணால் ஜலிக்கப்பட்டதை போன்று இருக்கின்றது. நீங்க ஆஜிகள் எல்லாம் சென்றால் பெருமானார் அவர்கள் ஆபரேஷன் செய்த அந்த இடம் உலகத்திலேயே ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய முடியும் என்ற ஃபார்முலா அந்த பனு சாதியா என்ற அந்த சின்ன கிராமத்துல வச்சு அல்லாஹ் நடத்தி காட்டுறான். உடனே இவங்க ஆபத்து அதிகமாகி விட்டதோ, ரசூலுல்லாஹ் ஏதோ நிகழ்ந்து விட்டதோ என்று சொல்லி 5 வயசுல ரசூலுல்லாஹ் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, மக்காவிலே விடுகிறார்கள். 5 வயசு வரைக்கும் பனு சாதியா என்ற இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள். பிறகு 6 வயசுல ஆமினா அம்மா அவர்கள் தன்னுடைய கணவர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை மதீனாவுக்கு ஷாம் தேசத்திற்கு சென்று மீண்டும் மதீனாவுக்கு வர வழியில உடல்நிலை சுகமில்லாமல் மதீனாவிலே இறந்து விடுவார். பெருமானார் அவர்கள் கர்ப்பமாக 5-6 மாசம் இருக்கும் போதே அப்துல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே வஃபாத் ஆகிறாங்க. மதீனாவிலேயே அடக்கம் செய்யப்படுகிறார். சமீபத்தில் கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மதீனாவில் இருந்த ஒரு செய்தி, மதீனாவை விரிவாக்கம் செய்வதற்காக அகலிகள் தோண்டப்பட்டு பள்ளத்தாக்குகள் தோண்டப்பட்டு பில்டிங் கட்டும் பொழுது நிறைய சஹாபாக்களுடைய உடலை எல்லாம் எடுத்து வேற இடத்துல அடக்கம் செஞ்சாங்க. ஜன்னத்துல் பக்கீல மதீனா விரிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லவா. அப்படி சஹாபாக்கள் பல பேர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த அடக்க ஸ்தலத்தை எல்லாம் என்ன செய்யறாங்க, அப்படியே உள்ள அந்த ஜனாசாவை கொண்டு போய் வேற இடத்துல அடக்கம் செய்யப்பட்ட பொழுது சமீபத்தில் அங்கே இருக்கப்பட்ட ஒரு ஆலி முத்தவா சொல்லப்பட்ட ஒரு செய்தி, அதே போன்று எக்ஸாக்டா அப்துல்லா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை 25 வயசுல வஃபாத் ஆறாங்க. அவங்க அடக்கம் செய்யப்படுகிறார்கள்.
அப்படி மதீனாவுல தோண்டும் பொழுது ஒரு 25 வயசு அழகான ஒரு வாலிபரை இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டெடுத்திருக்கிறாங்க. யார் அப்படி என்று சவுதி அரசாங்கமே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. 25 வயசு அழகான வதனம் உள்ள முகத்தை மதீனா தோண்டி எடுக்கிறது. அது யாருன்னு பார்த்தா அவங்க தான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை. 25 வயசுல ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்ததாக சமீபத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள மதீனாவில் நடைபெற்ற செய்தி வந்தது. அப்போ ஆமினா அம்மா என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் 3 தாய். ஒன்று பெற்றெடுத்த ஆமினா அம்மா, இன்னொன்று அலீமத்து சாதியா பால் கொடுத்த ஒரு தாய், இன்னொன்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமையான ஐமன், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமையான உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க அந்த குடும்பத்துல ஒரு ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து ஒரு அடிமையாக இருந்தார்கள். பிற்காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை தாயாக அவர்கள் பார்த்தார்கள். மதீனாவுக்கு போற வரைக்கும் அவங்க ஹயாத்தா இருந்தாங்க. இது வரலாறு நமக்கு பெருசு. இப்படியாக பெருமானார் அவர்கள் 8 வயது ஆன போது பாட்டனாரும் இறந்து விடுகிறார்கள். பிறப்பதற்கு முன்பு தந்தையை இழந்து விடுகின்றார்கள். பிறந்ததற்கு பிறகு 6 வயசுல தாயை இழந்து விடுகின்றார்கள். 8 வயதுல பாட்டனார் அரவணைத்து வளர்த்த பாட்டனார் அப்துல் முத்தலிப்பை இறந்து விடுகின்றார்கள். பிறகு 12 வயசு கிட்டத்தட்ட 8 வயசுக்கு பிறகு சித்தப்பா சச்சா என்று சொல்லக்கூடிய அபு தாலிப் அவர்களுடைய அரவணைப்பிலே வளர்ந்து 12 வயசுல ஷாம் நகருக்கு என்ன செல்கிறார்கள் வாலிப பருவத்துல. இதுக்கு இடையில மக்காவில் ஒரு கடும் பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அப்துல் முத்தலிப் அபு தாலிப் இவருடைய காலம் என்று இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோல் புஜத்திலே தூக்கி சென்று மக்கா நகர மக்கள் எல்லாம் மக்காவை மையமாக வைத்து இந்த சிறுவரின் பொருட்டால் மலையை கொடுன்னு அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. பல ஆண்டுகளாக பஞ்சம் இருந்த மக்காவிலே சிறப்பான மழை பொழிந்தது என்ற வரலாறும் பெருமானாருடைய ரஹ்மத்தை கொண்டு பல ஆண்டுகள் பஞ்சமாக இருந்த மக்காவிலே மழை பெய்தது. பிற்காலத்துல பிறகு வாலிப வயசை அடையும் பொழுது 12 வயசுல ஷாம் நகருக்கு தன்னுடைய சித்தப்பாவோடு வியாபாரத்துக்கு புறப்படுகிறார்கள். செல்லக்கூடிய வழியிலே புஷ்ரா, இன்றைய ஜோர்டான் என்று சொல்லப்படும் அந்த ஜோர்டான் என்ற பகுதியிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 12 வயசுல எப்படி இருப்பாங்க, அரும்பு மீசை உழைக்கக்கூடிய அந்த சிறு வயதிலே அந்த கூட்டத்தோடு வணிக கூட்டத்தோடு ரசூல்லா அங்க போறாங்க. அப்பொழுது அந்த கூட்டத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் பகீரா என்று சொல்லக்கூடிய ஜர்ஜிஸ் என்ற ஒரு முதியவர், ஒரு முனிவர்னு சொல்லுவோம்ல, வெளியிலே வரமாட்டார், காட்டுக்குள்ளே தவம் இருப்பார்னு, அந்த திடீர்னு சொல்லி ஊருக்குள்ள இத்தனை ஆண்டுகளாக வராத பகீரா என்று சொல்லக்கூடிய ஜர்ஜிஸ் என்பவர் உடனே வருகிறார். அந்த வாலிப கூட்டத்துல ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு, இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் எல்லா வேதத்திலும் சொல்லப்பட்ட மிகப்பெரிய மாணவி. இவர் வரும் பொழுது வல் வஹ்ஷு வல் அஸ்ஜாரு கத் சஜதத் லஹு, கற்களும் மரங்களும் சஜிதா செய்யக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் என்று அவர் அந்த வணிக கூட்டத்திலே ஜோர்டான்ல ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது அவர் சொல்கின்றார். பகீரா என்ற ஜர்ஜிஸ் அதுவரை முனிவராக காட்டுக்குள் தவம் இருந்து கொண்டிருந்த அவர் திடீரென்று இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் ஒரு ஒளி புறப்படுகிறது. அந்த 12 வயது நபிகள் நாயகத்துடைய ஒளியை பார்த்து அவர் ஜர்ஜிஸ் சொல்கின்றார், ஹாதா ரசூலுல்லாஹ், ஹாதா ஹபீபுல்லாஹ், ஹாதா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் வல் வஹ்ஷு வல் அஸ்ஜாரு கத் சஜதத் லஹு வ அலைஹி கத் அல்லம்னா பஅத தஷஹுதி. இவரை பார்த்து கற்களும் மரங்களும் சஜிதா செய்கிறது. இவருக்கு ஷாம் தேசத்திற்கு இவரை அழைத்து செல்ல வேண்டாம், ஏனென்றால் இவருடைய அங்க அடையாளங்களை கொண்டு இவரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். யூதர்களால் இவருக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும், மக்காவுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொன்னாங்க. மக்காவுக்கு அனுப்பப்பட்டார்கள் பெருமானார் அவர்கள். செல்லும் இடமெல்லாம் பெருமானார் அவர்களுக்கு பரக்கத்து. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஜோர்டான்ல ரசூலுல்லாஹ் வரும் பொழுது பயணிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு வந்த ஜாமான, தம்பி நீ சின்ன வயசு 12 வயசு பையனுக்கு தான் வேலையை கொடுப்போம், நீங்க இங்க உட்காந்துக்கோங்க, பொருள்லாம் பாத்துக்கோங்க, நாங்கெல்லாம் எங்களுடைய தேவைகளை முடிச்சுட்டு வரோம்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு மரத்துல சாஞ்சி அப்படி தூங்குறாங்க. இன்னைக்கும் போய் பார்க்கலாம் ஜோர்டான்ல, அல்லது கூகுள்ல நீங்க அடிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து ஓய்வெடுத்த மரம் ஜோர்டான் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு மரத்துக்கு எத்தனை வருஷம் ஆயுள் காலங்கள் இருக்கும்? 1500 வருஷங்களாக இன்னும் பச்சை பசேன்னு செழிப்பா இருக்கு. ஏன் மற்ற மரத்துக்கு மாதிரி இல்ல, பெருமானார் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் பரக்கத், அந்த பரக்கத்தான வதன உடலை அந்த மரம் தாங்கிய காரணத்தினால் 1500க்கு அப்பால் உள்ள அந்த மரம் இப்பால் வரை ஹயாத்தாக பச்சை பசேன் இருக்குன்னு சொன்னா அதுதான் பெருமானார் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். எங்கே சென்றாலும் பெருமானார் அவர்கள் சாய்ந்த மரத்திற்கு அல்லாஹ் 1500 ஆண்டுகளையும் தாண்டி இன்னைக்கும் அல்லாஹ் அதை ஹயாத்தா வச்சிருக்கிறான் பச்சை பசேன்னு சொன்னா பெருமானார் அவர்களை அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் அல்லாஹ் அவர்களுக்கும் செழிப்பை அல்லாஹ் கொடுத்தான், அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் செழிப்பாக்கிறான். அதனால தான் பெருமானார் அவர்களை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ்ல நாம கலந்து கொண்டால் அல்லாஹ் நமக்கு ஆயுளை அதிகப்படுத்துகின்றான், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான். பெருமானார் அவருடைய மஜ்லிஸுக்காக நாம் செலவு செய்து தவறுக்குகளை வழங்கினால் அதற்கு பல சிறப்புகள் உண்டு. அல்லாஹ் வீட்டுல பரக்கத் அல்லாஹ் கொடுப்பான்.
நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கொடுப்பான்னு பல தரப்பட்ட வரக்கத்துகளை பற்றி பெருமானாருடைய வாழ்வியலை பற்றி நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. ரஹ்மத்துல்லில் ஆலமீன். தானும் பரக்கத்தா இருப்பாங்க, தன்னை சுற்றியுள்ள சஹாபாக்களையும் பரக்கத்தாக ஆக்கி வைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சஹாபாக்கெல்லாம் வாலிப சஹாபாக்கள் உட்பட எல்லோரும் இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு அம்மா எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அவையை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ், நான் அந்த பெண்ணை நான் திருமணம் முடிச்சுக்கிட்டுமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதேனும் மகர் கொடுக்க வேண்டும். நீ ஏதாவது சம்பாதிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு பாக்கெட்டை தரவரார். ஒண்ணுமே இல்லை. சரி, கூகுள் பே செக் பண்ணு சொல்றோமா இல்லையா? கூகுள் பே, போன் பே போய் செக் பண்ணி பாரு, எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படி சொல்ல முடியுமா? இல்ல அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல, வீட்டுல போய் ஏதாவது பார்த்து எடுத்து வாப்பா, மகருக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்தாதானே கல்யாணம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓடோடி செல்கிறார். வீட்டுல இருக்கக்கூடிய பரணகிரணை எல்லாத்தையும் தலைவனார், ஒண்ணுமே இல்லை. திருப்பி வெறுங்கையோடு வந்தார். யா ரசூலுல்லாஹ், பாக்கெட்டையும் பார்த்தா ஒண்ணும் இல்ல, வீட்லயும் போனா ஒண்ணும் இல்ல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரியா உனக்கு வந்து திருமணம் முடிக்க தகுதி இல்லை, ஏனென்றால் பெண்ணுக்கு மகர் கொடுக்க உன் இடத்துல காசு இல்லை, நீ உட்காரு அப்படின்னாங்க. தலையை சொல்லிட்டு, யா ரசூலுல்லாஹ், வயசு வேற ஆகிட்டே இருக்கு, காசு சம்பாதிக்கிறத பார்த்து செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சில பேர் இருக்காங்க. 40 வயசு வரைக்கும் இன்னும் செட்டில் ஆகல, கல்யாணமும் முடிக்கிறேன் அந்த மாதிரி. அப்போ வயசு வேற போயிட்டு இருக்கு, ஆனா எனக்கு அல்லாஹ் உழைப்பு கொடுத்துருக்கான், எப்படியாவது அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணா அதுக்கு சாப்பாடு போட்டு நான் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எனக்கு சக்தியை கொடுத்துருக்கான். இப்போ உள்ள பொண்ணுகள் மாதிரி ஐடில வேலை செய்யணும், 2 லட்ச ரூபாய் சம்பளம், மாசம் 2 நாள் லீவு, வருஷத்துக்கு ஒரு வெளிநாட்டு டூர், வாரத்துல மால், இது போன்ற இடங்கள்லாம் சுத்தணுன்ற மாதிரி டிமாண்டுகள் அந்த காலத்துல பெண்கள் இல்ல. என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், வீட்லயும் இல்ல ஒண்ணும் இல்ல, நோன்பு வச்சுக்கோப்பா, கல்யாணம் ஆசை அதிகமாயிருச்சு, ஷஹவத்தை கட்டுப்படுத்த முடியலனா யா மாஷா ஸபாப் நோன்பு வைங்கன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், தலையை சொல்லிட்டு நின்றாரு. என்ன செய்யறது? சரி, குர்ஆன்ல எத்தனை சூரா உனக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அடுத்தபடியா அவரே எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க, அவருடைய ஆசையை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் முடிச்சு வைங்க, வயசு வேற ஆகி போச்சு, யா ரசூலுல்லாஹ். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி பாக்குறாங்க பாருங்க, தன்னோட இருந்த சஹாபாக்களை. சரி, குர்ஆன்ல எத்தனை சூரா மனப்பாடம், என்னென்ன சூரா மனப்பாடம், இந்த சூரத்தை அந்த பெண்ணுக்கு மனப்பாடம் செய்து கற்றுக்கொடு, அது நீ கொடுக்கக்கூடிய மகர் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ஈஸி நம்ம நினைக்கிறோம். குர்ஆனை தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு குர்ஆனுடைய வேல்யூபிள் தெரியல. ஸ்கூல்ல எல்கேஜிக்கு சேர்க்கிறோம், ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுஸ் ஆ ஆ ஆ. எவ்வளவு செலவு பண்ணீங்க? 1 லட்ச ரூபாய் ஆகிறது, வேலைமா இல்லை அப்படின்றான். இந்த ஜானி ஜானி எஸ் பாப்பான்ற ரைம்ஸுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்கறதுனால அந்த ஜானி ஜானி எஸ் பாப்பாவுடைய வேல்யூபிள் நமக்கு தெரியுது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இன்னா அன்ஸல்னா லைலத்துல் கத்ர், குல் அஊது பிரப்பில் ஃபலக் வேல்யூபிள் தெரியல. ஃப்ரீயா பள்ளிவாசல்ல சொல்லி கொடுக்கறதுனால அதனுடைய வேல்யூபிள் தெரியல. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அந்த இடத்துல குர்ஆனுடைய வேல்யூபிளை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு நீ குர்ஆனை கற்றுக் கொடு, அது உனக்கு மகர் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன. இப்படியாக தன்னை சுற்றியுள்ள வாலிபர்களுடைய அவர்களுடைய சிரிப்பையும் கண்டு அழகு பார்த்தவர்கள், அவருடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி அழகு பார்த்தவர்கள். இன்று வரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றோமோ அந்த சந்தோஷத்திற்கு காரணமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ரஹ்மத் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உனைனுடைய யுத்தத்துக்கு கடைசியா முடிச்சிருவோம். ஆனா சிறிது நேரம் பயானம் சொல்லிட்டோமா, உனைனுடைய யுத்தத்துக்கு எல்லா சஹாபாக்களும் வராங்க. உனை அதுவும் பார்க்க வேண்டிய இடம், அது ஒரு மீக்கா. அந்த ஹுனைன் என்ற இடம் மதீனாவுக்கு மக்காவில் இருக்கு. மக்காவுக்கு பக்கத்துல ஹுனைன் யுத்தம் நடைபெற்ற இடம் இருக்கு. அங்கே ஹாஜிகள் ஜியாரத்துக்கு சென்று வரும்பொழுது அந்த இஹ்ராம் கட்டுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து அந்த பள்ளிவாசல ரசூலுல்லாஹ் சஹா, அது ஒரு பெரிய சம்பவம். இன்னைக்கும் அங்க பக்கத்துல அடக்க ஸ்தலம் இருக்கு. ஹுனைன் யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்ட சுஹதாக்கள் கஸ்தூரி வாசனை வரும். அங்க பாக்குறவங்க நிறைஞ்சி கழிவு அப்படியே ஓடுது. அந்த கழிவை தாண்டிய வாசம் அந்த கஸ்தூரி மனம் ஹுனைன் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட ஹுனைன் என்ற அந்த இடத்துல இன்னைக்கு பார்க்கலாம். அது ஒரு மீக்கா. அந்த இடத்துல போர் வெற்றி, எல்லா சஹாபாக்களும் ஊருக்கு திரும்புறாங்க. ஜாபீர் என்ற 25-30 வயசுடைய ஒரு வாலிப சஹாபி, இது போன்ற ஒரு வாலிப சஹாபி, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, எல்லாரும் எடுத்துட்டு வரக்கூடிய வாகனத்தை பார்ப்பாங்களா இல்லையா? இந்த 15-20 வயசு வாலிபர் பல்சர்ல வந்தா நல்லா இருக்கும், புல்லட்ல வந்தா நல்ல கம்பீரமா இருக்கும், இல்ல டியூக் பைக் மாதிரி பெரிய யமஹா போன்ற 200 சிசி பைக்ல வாலிப பிள்ளைகள் வந்தா அழகா இருக்கும். ஆனா ஒரு தம்பி வந்திருக்கிறாரு டிவிஎஸ் சாம்பிள், பழைய டிவிஎஸ் 50ல, எக்ஸல்னு கூட சொல்ல முடியாது, வந்தா பாவம் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டவர் போல தெரியுது, பழைய டிவிஎஸ் சாம்பிள் வராரு. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கொண்டு வர வாகனத்தையும் பாக்குறாங்க. ஜாபீர் 25 வயசு கட்டழகான வாலிபர், 30 வயசு 33 வயசுக்குள்ள அவருக்கு இருக்கும். ஆனா அவர் ஒரு கிழட்டு ஒட்டகை கொண்டு வந்திருக்கிறார். கிழட்டு ஒட்டகை, ரொம்ப பலகீனமான ஒட்டகை. நம்ம வாசல சொல்ல போனா டிவிஎஸ் சாம்பிள், இன்னோவா கிறிஸ்டா, ஃபெராரி இதெல்லாம் கொண்டு வந்த நமக்கு மத்தியில, சிவப்பு ஒட்டகங்கள் கொண்டு வந்த நமக்கு மத்தியில இந்த வாலிபர் மட்டும் கிழட்டு ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க இந்த வாலிபருக்கு எவ்வளவு, ஏன்னா அவருக்கு வந்து கூட உடன் பிறந்த அக்கா தங்கச்சிகள் நிறைய, அத்தா அம்மா இல்ல, அக்கா தங்கச்சிகளையும் அவர் தான் பாக்குறாரு. அவ்வளவு கடினமான ஒரு வறுமையில் உள்ளவர். ரசூலுல்லாஹ் பார்த்து ஜாபீர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, வாங்க ஜாபீர், என்ன கிழட்டு ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கீங்க? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா அவர் கஷ்டப்படக்கூடியவர், அவர் அக்கா தங்கச்சிகளுக்கு எல்லாம் சம்பாதிச்சு போடணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், அதனால அவருக்கு வந்து வசதி இல்ல.
ஆனா அவர் வந்து அந்த வண்டியில வாலிபர் ஒரு டியூக் வண்டியிலையும் பல்சர் வண்டியில வராத ஒரு வாலிபரை மாதிரி ரசூலுல்லாஹ் இவர் பழைய வண்டி வந்திருக்கிறாரு, கம்பீரமா வர வேண்டியவர். அதப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க. உணவு யுத்தம் முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இந்த வாகனத்திலே ஊருக்கு வர போறீங்க, என்ன வேண்டாம், இந்த வாகனத்தை பேசாம எனக்கு வித்துருப்பா அப்படின்னு சொல்லலாம். யார சொல்லலாம், இது ஃப்ரீயா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க, வேண்டும் என்றால் நீங்க ஃப்ரீயா இலவசமா எடுத்துக்கோங்க, காயலா கடைக்கு போற வண்டி மாதிரி தான் இது அப்படின்னு. இல்லப்பா ஏதாவது ஒரு விலையை நீ சொல்லு, நான் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஒரு திருகம் கொடுங்க யார சொல்லலாம், வரக்கத்துக்காக. உங்க கைப்பட்ட ஒரு திருகம், அவருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் கைப்பட்ட ஒரு திருகம் கொடுத்தா அது பல கோடி திருகமுக்கு மதிப்புடையது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, 100 வாங்கிக்க 200 வாங்கிக்கன்னு ரசூலுல்லாஹ் 800 திருகம் கொடுக்குறாங்க. 800 திருகமை கொடுத்து அந்த ஒட்டகத்தை தான் வசம் வச்சு, உனை இந்த பகுதியில நிறைய பொருட்கள் எல்லாம் கிடைக்குதுப்பா, ஊருக்கு தங்கச்சிகள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா, வந்த இடத்துல அண்ணன் ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னு. தங்கச்சிகளுக்கு நல்ல ட்ரெஸ், சாப்பிடக்கூடிய உணவு, வீட்டுக்கு போகும்போது பண்டங்கள் வாங்கி வீட்டு போகணுன்ற ஒரு செயலை கூட ரசூலுல்லாஹ் தான் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. பிள்ளைங்க ஆர்வமா இருப்பாங்க, ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போங்க, பண்டங்கள் வாங்கிட்டு போங்க. அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா வெறுங்கையோட போகாதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்தது. 800 திருகம் கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன செய்யறாரு, சந்தோஷமா பெற்றுக்கொண்டு தங்கச்சிகளுக்கு எல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை திருப்பி கொடுத்துடணும். அவர் வாகனம், அவர் ஓட்டிட்டு இருந்த வாகனத்தை நம்ம வாங்கிட்டோமே. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வெறுமனையே 800 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அது ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பாக்குறாங்க தெரியும். அதாவது ஒரு 4-5 பேர் ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை போய் சாப்பிடுறாங்க. 4-5 பேர் ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்லையும் ஒரு டீ கடையில போய் சாப்பிடுறோம். ஒருத்தர் காசை கொடுக்க எடுக்கிறாரு, காசு எடுக்கிறார், நான் கொடுக்குறேன், இல்லத்தா நீ கொடுக்காதான் நான் கொடுக்குறேன் ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதுல கூட சில பேர் தடுத்தா கோச்சிக்கிறாங்க, நடக்குது. நம்மளே பார்த்துருக்கோம். ஒருத்தர் காசு கொடுக்க போவார், அத்தா நீ கொடுக்காதா நான் கொடுக்குறேன்தா அப்படின்னு எடுத்து நம்ம கொடுப்போம். சிலவங்க வந்து சரி நமக்கு சிரமம் இருக்கக்கூடாதுன்னு அஜரத்துக்கு கொடுக்குறாரு, ஆஜியார் கொடுக்குறாருன்னு நினைப்பாங்க. ஆனா சில பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, அன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லி காமிச்சார், நான் என்ன காசு பணம் இல்லாதவன்னு நினைச்சியா, நான் ஏழைன்றதை குத்தி காட்டுறாரு பார்த்தீங்களா, நான் ஏழையா இருக்கிறதுனால எனக்கு காசு கொடுக்க விட மாட்டேங்கிறாரு பத்தியா. இது ஒரு ஏழையுடைய ஒரு உணர்வு. இந்த உணர்வை கூட ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நான் கஷ்டப்படுறேன்றதுக்காக எனக்கு வந்து நான் அக்கா தங்கச்சி நான் 10 பவுன் போடுறேன், என் அண்ணன் இத்தனை பவுன் போடுவார், நீ கஷ்டப்படுற, நீ ஏதாவது வெள்ளி குண்டா வாங்கி கொடுனா அது கூட கோவப்படுறாங்க. நான் என்ன கஷ்டப்படுறேன்னு குத்தி காட்டுறியாரு. அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு சிரமத்தை கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். நாளைக்கு சபையில வச்சு என்ன சொல்றாரு, நம்ம கஷ்டப்படுறோன்றதுனால அவன் 10 பவுன் வாங்கி தருவானா, அவன் பணக்காரன் இருக்குன்னு காமிச்சுக்கிட்டான், நம்ம வெள்ளி குத்தி விளக்கு வாங்கி கொடுக்க சொன்னா நம்மள ஏழைன்னு குத்தி காட்டுறான். இதுவும் ஒரு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வருத்தம்ன்றத ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டு, ஜாபிர் ரலியல்லாஹு அப்பவே ரசூலுல்லாஹ் 800 ரூபாய் வச்சுக்கோ செலவு பண்ணு ரசூலுல்லாஹ் சொல்லிடலாம். ஊருக்கு வந்தவனா பிலால் ரலியல்லாஹு கிட்ட ஒரு ஒட்டகத்தை வாங்கி, ஒரு உயர்தரமான ஒட்டகத்தை வாங்கி பிலாலே ஜாபிர் கிட்ட நான் கொடுத்தேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பவே வேற ஒட்டகம் வாங்கி தரேன் 800 ரூபாய் தரேன்னு சொன்னா, அவரு இந்த வாலிப வயசுல நம்ம வந்து நமக்கு கஷ்டப்படுறோம் ரசூல் நம்ம கொடுக்குறாங்களேன்ற அந்த பண்பு கூட வந்துடக்கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு வந்ததற்கு பிறகு ஒரு நல்ல அழகான ஒட்டகத்தை பிலால் ரலியல்லாஹு கிட்ட கொடுத்து ஜாபிர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க, நான் கொடுத்தா அந்த ஒட்டகத்துக்கு பகரமா திருப்பி தருவோன்னு அவர் தாழ்வு மனப்பான்மையை எண்ணக்கூடாது என்ற இந்த எண்ணத்தை கூட பெருமானார் அவர்கள் அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவன் என்ற அந்த தத்ரூபமான வார்த்தைக்கு சொந்த வாழ்வியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நாயகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாயகத்திற்கு சலாம் சொல்லி அவர்களை நேரில் சென்று ஜியாரத் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வாழ்நாளிலே தந்து அருள் புரிவானாக. அவர்கள் வாழ்ந்த அந்த சிறப்பான பூமிக்கெல்லாம் சென்று அவர்களை நேசித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவர்களுடைய மஜ்லிஸிலே கலந்து கொண்ட இந்த வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுடைய ஹலாலான ஆஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி நம்முடைய ஏழ்மையை போக்கி அல்லாஹ் செல்வ செழிப்பை அல்லாஹ் தஆலா தருவானாக. அந்த செல்வ செழிப்பை கொண்டு அன்னாரை மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக.